Chapter 6 Information Processing. இது Class 7 பார்த்தீங்கன்னா this is Term 3. Termல last chapter. Term 3ல last chapter. Okay. ஸோ இந்த Class 7 முடிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா Class 8 பார்த்தீங்கன்னா Prahan Class 8ன்னு சொல்லிட்டு சேனல் இருக்கும். இதில் எல்லாமே 8th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் ஃபுல்லாக. ஸோ இந்த இயர் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பிரஹன் கிளாஸ் 8க்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அதில் எல்லாமே நம்ம போட்டுட்ருக்கோம். இதே மாதிரி எல்லா கொஷினுக்கும் ஆன்சர்ஸ். ஓகேவா? இப்போ இன்ஃபர்மேஷன் ப்ராசஸில் ஃபர்ஸ்ட் நமக்கு ஆக்டிவிட்டி. இது எல்லாமே என்னது கம்ப்யூட்டர் பேஸ்டு கொஷின்ஸ். இப்போ ஆக்டிவிட்டி பேஜ் நம்பர் 116ல இருக்கு. அதை நம்ம பார்க்கலாம். பேஜ் நம்பர் 116. ஸோ ஒரு ஃபிக்சர் கிவன் பிலோ. ஃபிக்சர்னா இதெல்லாம் இப்போ இப்படி டென்டேட்டிவா டேட். இப்போ நம்ம ஐபிஎல் கிரிக்கெட் மேட்சஸ் அதெல்லாம் பார்க்குறோம்ல, அந்த மாதிரி ஒரு டேட்ஸ். ஃபிக்சர் கிவன் பிலோ இல்லுஸ்ட்ரேட்ஸ் த டீம் அலோகேஷன் ஃபார் த கேம் ஆஃப் கபடி. கபடிக்கு இந்த நாளில் இவங்க போகிறாங்க அப்படின்னு ஒரு ஃபிக்சர். இதுதான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அதான் ஃபிக்சர். 8 ஸ்கூல் டீம்ஸ். அப்போ 8 ஸ்கூல் டீம்ஸ் இருக்கு. என்னென்ன பார்த்தீங்கன்னா ஏ டீம், பி, சி, டி, இ, எஃப், G. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. H. இப்போ 8 ஸ்கூல் டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா குவார்டர் ஃபைனலுக்கு செலக்ட் ஆயிட்டாங்க. சரியா? 8 டீம்ஸ் ஆர் நேம்ட் அஸ் A to H. A ல இருந்து H வரைக்கும் நம்ம செலக்ட் ஆயிட்டாங்க. மேட்சஸ் வில் பி ஹெல்ட் இன் 2 கோர்ட். பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா கோர்ட் 1 அண்ட் கோர்ட் 2 ரெண்டு கோர்ட்ல அது நடக்குது. Here team A and E meet in the first semi-final match. டீம் ஏ அண்ட் இ மீட் இந்த ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் மேட்ச். பார்த்தீங்கன்னா இங்கே செமிஃபைனல் மேட்ச் இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட் செமிஃபைனல் மேட்ச்ல என்ன நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, டீம் ஏ அண்ட் இ. ஸோ ஏ அண்ட் இ இங்கே ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் மேட்ச்ல பண்றாங்க. டீம் டி அண்ட் ஹெச் மீட் இந்த செகண்ட். அப்போ செகண்ட் செமிஃபைனல் மேட்ச்ல என்னது டி அண்ட் ஹெச். ஹெச் வின்ஸ் த ஃபைனல் மேட்ச். அப்போ ஃபைனல்ஸ் யார் யாருக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கும் ஈக்கும் நடக்கிற மேட்ச்ல இ வின் ஆகுது. அப்போ ஈக்கும் அப்புறம் டிக்கும் ஹெச்ல எது வின் ஆகுது, ஹெச் வின் ஆகுது. ஸோ ஈக்கும் ஹெச் நடக்கிற ஃபைனல்ஸ்ல எது வின் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெச் வின்ஸ். இதுதான் வின். ஓகேவா? இப்போ நம்ம கீழே இருக்கிற டேபிளை கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ மேட்ச் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா குவார்டர் ஃபைனல்ஸ் 1. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா குவார்டர் ஃபைனல்ஸ் 2. குவார்டர் ஃபைனல்ஸ் 2. ஸோ ரோமன்ல போட்டிருக்கிறதுனால நம்ம ரோமன் போட்டுடலாம். குவார்டர் ஃபைனல்ஸ் 2. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா குவார்டர் ஃபைனல்ஸ் 3, குவார்டர் ஃபைனல்ஸ் 4, செமிஃபைனல்ஸ் 1, அப்புறம் பார்த்தீங்கன்னா செமிஃபைனல்ஸ் 2. ஓகேவா? இப்போ டேட். இப்போ நம்ம இதில் இருக்கிற டேட் எல்லாம் பார்க்கலாம். குவார்டர் ஃபைனல்ஸ் 1, 2, 3, 4 எல்லாமே எந்த டேட்ல நடக்குதுன்னு பாருங்க. இது குவார்டர் ஃபைனல்ஸ் 1. ஸோ திஸ் இஸ் குவார்டர் ஃபைனல்ஸ் 1. பிக்கும் ஈக்கும் நடக்குது. இது குவார்டர் ஃபைனல்ஸ் 2. இது தேர்ட் டீம். இது ஃபோர்த். ஸோ எல்லாமே என்ன டேட் பாருங்க, 5/5/5/5 எல்லாமே 5/8/2000 ஒரே நாள்ல எல்லா குவார்டர் ஃபைனல்ஸும் நடக்குது. இப்போ குவார்டர் ஃபைனல்ஸ் எல்லாமே என்னது, இதுவும் என்னது 5/8/2019. அதே மாதிரி இதுவும் 5/8/2019. குவார்டர் ஃபைனல்ஸ் 4ம் என்னது 5/8/2019. சரியா? செமிஃபைனல்ஸ் 2 பார்த்தீங்கன்னா செமிஃபைனல்ஸ் 1 எப்போ போட்டிருக்காங்க 6/8. அதே மாதிரி செமிஃபைனல்ஸ் 2 பார்த்தீங்கன்னா அதுவும் 6/8, ஃபைனல்ஸ் 7/8. ஸோ செமிஃபைனல்ஸ் என்னன்னு பாருங்க 6/8/2019, ஃபைனல்ஸ் 7/8/2019. இப்போ டைமிங்ஸ் பார்க்கலாமா? டைம் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 4 PM, நெக்ஸ்ட்டும் 4 PM, நெக்ஸ்ட் இங்க 9 PM கொடுத்துருக்காங்க, அங்க 9 AM கொடுத்துருக்காங்க. இது PM ஆமா தான் இருக்கும். 9 PM அண்ட் 9 PM. ஸோ குவார்டர் ஃபைனல்ஸ் 4ம் பார்த்தீங்கன்னா ரெண்டு குவார்டர் ஃபைனல்ஸ் 4 PM. இது என்னது 9 PM. செமிஃபைனல்ஸ் 1 பார்த்தீங்கன்னா 4 PM. செமிஃபைனல்ஸ் 2 பார்த்தீங்கன்னா 9 AM. செமிஃபைனல்ஸ் 1 பார்த்தீங்கன்னா 4 PM. செமிஃபைனல்ஸ் 2 பார்த்தீங்கன்னா 9 AM.
ஓகேவா? நெக்ஸ்ட் கோர்ட். எதுவுமே கிளாஷ் ஆகக்கூடாது. குவார்டர் ஃபைனல்ஸ் 1 வந்து கோர்ட் 1. ஓகே. பார்ட்டிசிபேட்டிங் டீம் முதல்ல எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் இ அண்ட் பி. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இ அண்ட் பி. இ அண்ட் பி. நெக்ஸ்ட் குவார்டர் ஃபைனல்ஸ் 3. 3 பார்த்தீங்கன்னா என்னது சி அண்ட் ஹெச். சி அண்ட் ஹெச். ஓகேவா? நெக்ஸ்ட் செமிஃபைனல்ஸ் 1. செமிஃபைனல்ஸ் 1 வந்து ஏ அண்ட் இ. செமிஃபைனல்ஸ் 1 இஸ் ஏ அண்ட் இ. செமிஃபைனல்ஸ் 2 என்ன பார்த்தீங்கன்னா டி அண்ட் ஹெச். டி அண்ட் ஹெச். அடுத்தது ஃபைனல்ஸ் யார் யாருக்கும் பார்த்தீங்கன்னா இ அண்ட் ஹெச். இ அண்ட் ஹெச். இதோட டைமிங்ஸ் நம்ம போடல. ஃபைனல்ஸ் என்ன டைமிங் போட்டிருக்காங்க பாருங்க 9 AM போட்டிருக்காங்க. ஸோ 9 AM. ஓகேவா? இப்போ வெனு ஆஃப் த மேட்ச் ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்க கோர்ட் 1. கோர்ட் 1. நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா கோர்ட் 2. மேட்ச் 3 பார்த்தீங்கன்னா அகைன் கோர்ட் 1. மேட்ச் இது பார்த்தீங்கன்னா 9 PM கோர்ட் 2. சரியா? பாருங்க இது 4 PM ரெண்டு மேட்சும் ஒரே நேரத்தில் நடக்கிறதுனாலும் இது கோர்ட் 1 இது கோர்ட் 2. அதே மாதிரி 9 PM ரெண்டு மேட்சும் ஒரே இடத்துல நடந்தாலும் இது கோர்ட் 1 அண்ட் கோர்ட் 2. சரியா? செமிஃபைனல்ஸ் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் இக்கு கோர்ட் 1. ஸோ திஸ் இஸ் கோர்ட் 1. செமிஃபைனல்ஸ் 2 பார்த்தீங்கன்னா கோர்ட் 2 கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஃபைனல்ஸ் இ அண்ட் ஹெச்சுக்கு எங்க நடக்குதுன்னா கோர்ட் 2ல நடக்குது. இ அண்ட் ஹெச் இஸ் கோர்ட் 2. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க இங்க 9 PMன்னு கொடுத்ததுனால நான் என்ன பண்ணிருக்கேன் இங்க PMன்னு மாத்திருக்கேன். சரியா? அதாவது குவார்டர் ஃபைனல்ஸ் 3 எங்க நடக்குது 9 PM கோர்ட் 1ல. குவார்டர் ஃபைனல்ஸ் 3 9 PM கோர்ட் 1ல நடக்குது. நெக்ஸ்ட் செமிஃபைனலிஸ்ட் டீம் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செமிஃபைனல்ஸ் 1 வெர்சஸ் பார்த்தீங்க 1 எதுக்கு ஏ வெர்சஸ் இ. செமிஃபைனல்ஸ் 2 பார்த்தீங்கன்னா டி வெர்சஸ் ஹெச். ஓகேவா? வின்னர் ஆஃப் த மேட்ச் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க எது வின் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. H wins the final match against E. அப்போ winners of the match is H. Team H. ஓகேவா?